கோல்டுக்கு பார்க்கலாம். ஓகே, இதோடைய ஜிசின்னு நம்ம சொல்லுவோம். தட் மீன்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 4800 மார்க்கெட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4800 ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டுடைய ரேட்டு. இப்போது ப்ரைஸ் வந்து இங்கே 4801 நமக்கு மூவ் ஆச்சுன்னா 1 USD மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம கோல்டுக்கு USD நம்ம சொல்லுவோம். தட் மீன் ப்ரைஸ் மூவ் ஆனதை டாலரில் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போது $1 நமக்கு மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது நமக்கு பார்த்தாலே தெரியுது நமக்கு எவ்வளோ டாலர் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஃபைன். இப்போது இதோடைய மினிக்கு அண்ட் மைக்ரோ. ஓகே, மினிக்கு நம்ம இதை சிம்பிள் என்னன்னு சொல்லுவோம், ஜிசி கரண்ட் குவார்டர்லி எம். ஸோ அகைன் இயர் 6 GCM 6. ஸோ இதுக்கு முன்னாடி எம் சேர்த்துக்கிட்டோன்னா மினி வெர்ஷன்ஸ் நமக்கு மைக்ரோ வெர்ஷன் நமக்கு வந்துடும். ஓகே ஃபைன். யா, இப்போது இதில் நமக்கு ஒரு USD மூவ் ஆகுது. நீங்கள் 1 கான்ட்ராக்ட் வாங்குறீங்க. ஓகே, 1 கான்ட்ராக்ட் இங்கே வாங்குறீங்க, இங்கேயும் 1 கான்ட்ராக்ட் வாங்குறீங்க. ப்ரைஸ் நீங்கள் 1800 நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஒரு USD மூவ் ஆனிச்சுன்னா நமக்கு $100 ஜென்ரேட் ஆகும், 100 USD ஜென்ரேட் ஆகும். ஆனால் நீங்கள் இங்கே மைக்ரோ வெர்ஷனில் நீங்கள் இந்த ப்ரைஸில் ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு $1 மூவ் ஆகும்போது வெறும் 10 USD தான் நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே டாலரில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் கால்குலேட்டரில் இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ்க்குள்ளே எவ்வளோ பாயிண்டில் இருக்குது, எவ்வளோ பிப்பில் இருக்குதுன்னு நீங்கள் கால்குலேட்டர்லேயும் பார்க்கலாம். அப்படின்னா ட்ரேடிங் வியூவில் மெஷருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நாம் பார்க்கலாம்.